ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அமேசான்லேருந்து வாங்க ஒரு 3 பொருளை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் போர்டுங்க. நான் ஃபுல்லாக கிச்சனுக்கு தான் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடன் கட்டிங் போர்டு, ஃபேப்ரிவியர் பிராண்டில் வர கட்டிங் போர்டு 4-in-1ங்க. ஒரு பெருசு இருக்கும், ஒரு மீடியம் ஒன்று இருக்கும், அப்புறம் 2 ஸ்மால் கொடுத்துருக்காங்க. என்னோடய பழைய கட்டிங் போர்டை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி ஒரு வழி ஆயிடுச்சுங்க. அப்படியே கருப்பாயிருச்சு. ஏன்னா உடன் கட்டிங் போர்டு எல்லாமே நாளடைவில் அப்படி தாங்க ஆகுது. சரி, வேறு எதாவது நல்லதாக பார்த்து வாங்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் என் வீட்டுக்கார் சொல்லிட்டார், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா பழைய கட்டிங் போர்டை பார்த்தா எனக்கு அப்படியே கோபம் வருது, நீ அதில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தா அப்படின்னு சொல்லி ஒரு சேலில் இது வந்துச்சுங்க, $10. டப்புன்னு போட்டார் யோசிக்காமல். நீ முதல்ல மாற்று அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர், சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு கண்டெய்னருங்க. எங்கிட்ட வெறும் அந்த சால்ட்டுக்கு மட்டும் வச்சுருக்க உடனில் வேறு பெப்பரு இதுக்கெல்லாம் வந்து தூவுற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒரு பெருசாக என்கிட்ட இல்லை. சரின்னு இது அமேசானில் பார்த்து வாங்கினேங்க. இதுக்கு ஆஃபர் எதுவும் கிடையாதுங்க. $15 இது. அப்படியே வாங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் அந்த ஸ்பூனோடையே வருது. நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஸ்பூன் எல்லாம் போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஃபுல்லாக கழட்டி நீங்கள் திரும்பவும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து அந்த ட்ரேவோடு வருது. 3-in-1. நீங்கள் என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். பெப்பர், சால்ட்டு, சில்லி பவுடர் தாண்டி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, நீங்கள் டெய்லி யூஸ்க்கு என்ன உங்களுக்கு தேவைப்படுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ மேலே இருக்கிறது தனியாக கழட்டலாம், அண்டு கீழே இருக்கிற அந்த லிட்டையும் தனியாக கழட்டலாங்க. ஸோ நீங்கள் அந்த இதை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்பூனை வந்து உள்ளே தள்ளினீங்கன்னா ஐட்டத்தை எடுக்கிறது, திரும்பவும் பின்னாடி ரிவர்ஸில் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, சில நேரத்தில் நம்ம அப்படி எடுக்கும்போது நமக்கு லைட்டாக அந்த லிட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்பூனை சுற்றி அது போய் இடிக்கிற மாதிரி இருக்குது. என் வீட்டுக்காரரும் சொல்கிறாரு, இது ஓகே தானா, இல்லை ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பட் நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஓகேன்னு தான் படுது. பட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, இதை கொடுக்கவும் மனசு வரல. லைட்டாக எனக்கு அந்த ஸ்பூனை சுற்றி இருக்கிற லிட்டு முட்டுற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு வந்து இருக்கட்டுங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இதோ இந்த அளவு தான் வரும் அந்த ஸ்பூனோட அளவு. நீங்கள் எத்தனை வாட்டி வேணுமோ எடுத்து போடணும். ஸோ பார்க்கணுங்க, இன்னும் 2-3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னருங்க. எங்கிட்ட ஒரே ஒரு ஆயில் கண்டெய்னர் தான் இருக்குது. வேறு மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. அதனால் வாங்கினேன். இது வந்து செராமிக்கில் பண்ணது. ஸோ இது வந்து பேர் ஆஃப் 2ங்க. ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ விலைன்னு தெரியல, மறந்துட்டேன். $11-12 தெரியல. ஆனால் இந்த லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூஎஸ்லேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க.